அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திக்குவதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே யோவேல் 3வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு ஒரு ஆறுதலின் செய்தி என்னன்னா, நமக்கு நாம் யாராக இருந்தாலும், தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும், ஊழியம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், யாராக கிறிஸ்தவுக்கள் இருந்தாலும், நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், ஏமாற்றங்கள் இப்படி எல்லாமே உண்டு, வரும். ஆனால் அதில் நமக்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், ஒரு வித்தியாசப்படுத்தி பாருங்க. நமக்கு பிரச்சனை என்று சொல்லி மனிதனிடத்தில் இருக்கும்போது, ஐயோ இவங்க இவ்வளோ கடன் இருக்கிறாங்க, இவ்வளோ நெருக்கடியில் இருக்கிறாங்க என்று சொல்லி அந்த விஷயத்தை அறிந்த உடனே நாம் அருகிலே போகும்போதே அவங்க விலகி போவாங்க. மனுஷன் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்னா, அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலையில் அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அரணான கோட்டையுமாய் இருக்கிறாராம். ஆம், நமக்கு அவர்தான் புகலிடம், அவர்தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாராம். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் எந்த ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு ஒரு தைரியத்தை உண்டாக்குற ஒரு நல்வார்த்தை தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு புகலிடம், அவர் உங்களுக்கு அரண், அவரே உங்களுக்கு பாதுகாப்பு என்று. அப்படி இருக்கும் பட்சத்தில் எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் அவர் நமக்கு புகலிடமாய் பாதுகாப்பாய் இருக்கிற போது சத்ருவால் ஒன்றுமே செய்ய முடியாது, பிரியமானவர்களே. ஆகவே நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு முடிவு, நான் மனிதனிடத்தில் அல்ல, நான் தேவனிடத்துக்கு திரும்புகிறேன். என் பாரத்தை அவர் சுமந்துட்டார், என் நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டார், இப்படி எல்லா விதமான கஷ்டங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், அவரிடத்தில் நான் போகிறேன் என்று சொல்லி நம்முடைய மனசை அவர் பக்கமாக திருப்புவோம். இந்த நாள் எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் முற்றிலும் அதிலிருந்து நாம் விடுதலையாகிறோம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் நமக்கு அடைக்கலத்தையும் பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவர் உயர்த்துவார். கலங்காதீர்கள், அவர் மேலே உங்களுடைய பாரத்தை இறக்கி வைத்து விசுவாசத்தோடு காத்திருங்கள். வெற்றி உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கு எதிராக ஒரு வழியாய் வந்தாங்கல்ல, அவங்க 7 வழியாக பின்னிட்டு திரும்புவாங்க. ஆகவே கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார், நமக்கு வலது பார்சத்தில் இருக்கிறார். அவர் நிச்சயமாக கைவிடவே மாட்டார். தைரியமாக இருங்கள், வெற்றி உங்களுக்குத்தான். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு ஆண்டவரே நீர் அரணாய், கோட்டையாய், பாதுகாப்பாய், புகலிடமாய் இருக்கிறீர். இப்படி நீர் இருக்கும்போது சத்துரு எங்களை தொட முடியாது. அப்படிப்பட்ட நல்ல பாதுகாப்புகளை வைத்து எங்களை நடத்துகிறேன். நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் தைரியம் கொண்டு எழும்புவார்களாக. சோர்வுகள், பயங்கள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். தைரியத்தோடு எழும்பி பிரகாசித்து வெற்றியை அடையட்டும், நன்மை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தைரியமாயிருங்கள், வெற்றி உங்களுக்குத்தான்.